அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலவெளியிலே தெரிவிக்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இந்த நாளில் யோவானுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து கானா ஊர் திருமணத்தில் கலந்து கொண்ட போது அங்கே தேவன் அற்புதமாக அங்கே ஒரு அற்புதங்களை செய்கிறார். அவர் அற்புதங்கள் செய்கிறதுக்கான காரணம் என்ன? அற்புதங்கள் எப்பொழுது வெளிப்பட்டது? அந்த அற்புதங்களினால் என்ன நடந்தது என்று நாம் அந்த கானா கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் என்று சொல்லி அங்கே காண்கிறோம். இதில் நாம் பார்க்க வேண்டிய காரியங்கள், அங்கே இயேசுநாதரிடத்தில் அவருடைய தாய் திராட்சரசம் இல்லை என்று அங்கே இயேசுவிடத்தில் அவர் சொல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அப்பொழுது அந்த வேலைக்காரர்களை நோக்கி அந்த தாய், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அங்கே ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. பரலோகத்தில் அங்கே உட்பிரவேசிக்க ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்றால் தாழ்மை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி மத்தேயு 5:3 சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். அப்போ கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். 2 ராஜாக்கள் 22:19 கூட, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தினபடினால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவனாய கர்த்தர் அந்த திருமண வீட்டிலே அவர் பிரவேசித்து அங்கே 6 ஜாடிகள் இருந்தன. இயேசு வேலைக்காரர்கள் நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். தேவனாய கர்த்தருடைய இயேசுவை குறித்து அந்த வேலைக்காரர்கள் ஒன்றும் அறிந்து இருக்கவில்லை. அந்த அற்புதங்கள் நடந்த இடம் ஒரு ஆலயமோ அல்லது மற்ற ஒரு புனிதமான ஸ்தலமோ என்று சொல்லாதபடி, அது யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி அதை வெளியே வைத்திருக்கிற அங்கே ஒரு ஜாடிகளை நாம் காண முடியும். அந்த திருமண வீடு அங்கே ஒரு அற்புதமான சுத்திகரிக்கும் முறைமையின்படி என்று சொல்லியிருக்கிறது. அந்த இடத்துல தான் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுகிறார். எந்த இடத்திலும் நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவ அற்புதம் நமக்கு வெளிப்படுகிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அங்கே அற்புதங்கள் வெளிப்படுகிறது. அங்கே இயேசுவே அவர்கள் பார்க்கும்போது பிரச்சனைகள் இருந்தபோது அங்கே குறைப்பட்டது. குறைவுகள் உள்ள சூழ்நிலைகளிலே நம்முடைய கண்களை இயேசுவின் மேலே பதிய வைக்க வேண்டும். பிரச்சனைகள் இருந்தபோதும் அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அங்கே அந்த தேவனுடைய அற்புதம் வெளிப்பட்டது. உற்சாகமான அங்கே ஒரு பதில் அங்கே நாம் காண முடியவில்லை. அங்கே மரியாளிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது ஒரு உற்சாகமான பதில் இல்லாதபடி இருக்கும். ஏனென்றால் நம்ம 2 ராஜாக்கள் 5:10 கூட நாகமான் இடத்துல எலிசா பதில் சொல்லுகிறான், போ 7 தரம் மூழ்கு என்று சொல்லும்போது அவன் கோபப்படுகிறான். அந்த உற்சாகமான பதிலை அங்கே காண முடியவில்லை. ஆனால் அவன் கீழ்ப்படிந்த போதோ அந்த கீழ்ப்படிதலுக்கு அவன் சரியான ஒரு பரிசை பெற்றுக்கொள்கிறான், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அதே போல் மரியாள் இடத்துல இயேசு ஒரு சரியான பதில் சொல்லவில்லை. ஆனாலும் அங்கே அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அந்த வேலைக்காரருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் தேவனுடைய அற்புதங்கள் வெளிப்பட்டது. தேவனோடு அந்த வேலைக்காரர்கள் அதிக நாள் இல்லை. அந்த நேரத்தில் தான் இயேசுவை அவர்கள் காண்கிறார்கள். வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். 3.5 வருடம் சீஷர்கள் கூட இருந்தார்கள். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் இந்த வேலைக்காரர்கள் அப்பொழுதுதான் பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதிக நாள் அவரிடம் இல்லாவிட்டாலும் கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படிதல் தேவ அற்புதங்களை வெளிப்படுத்தியது. இதைத்தான் நம்ம இன்னும் கூட பார்க்கலாம். அந்த அற்புதங்கள் நடக்க என்ன காரணம்? ஏனென்றால் இதுவரைக்கும் அந்த வேலைக்காரர்கள் அற்புதங்களையோ அடையாளங்களையோ இயேசுவின் மூலமாக பார்க்கவே இல்லை. ஆனால் தேவனுடைய வல்லமை அங்கே அதிகமாக வெளிப்பட்டது. அதைத்தான் நம்ம அங்கே பார்க்க முடியுது. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அப்போ இயேசுவின் மகிமையை முதலாக பூமியிலே வெளிப்பட்ட இடம் அந்த கானாவூர் திருமணக்காரி. இதுவரைக்கும் அற்புதங்களை நடக்கவில்லை என்றாலும் அங்கே அவர்கள்
கீழ்ப்படிந்தார்கள். காரியங்கள் முழுமையாக புரியாவிட்டாலும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். லூக்கா 8:25 காற்றும் கடலும் பொங்கினது. அவர்கள் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று அவர்கள் தடுமாறின போது தேவன் அற்புதங்களை அங்கே செய்கிறார். அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரங்களையும் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று சொல்லியிருக்கிறது. ஆம், தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிவோம். தேவனுடைய அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் நம்மை நிறைந்து வழிய தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.